ஹே காய்ஸ், தமிழ்நாடு எய்டட் காலேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்னென்ன வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் லைப்ரரியன் அண்ட் நான் டீச்சிங் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், ஸ்கில்டு அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்கில் தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கான வேலைவாய்ப்புலாம் வந்திருக்குங்க. வாங்க இந்த வேலைக்கு வந்து இப்போ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகன்ஸ் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக அந்த டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க அப்ளிகேஷன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் வந்தால் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 19,000 71,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்குங்க. வேகன்சி டீட்டெயில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும், எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும், பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, மொத்தமாக 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் லேப் முடித்தவங்க, இல்லை வேவர் ட்ரேட் நீட்டர் மெக்கானிக் மெயின்டெனன்ஸ் முடித்தவங்க, இல்லை ஐடிஐயில் ஃபிட்டர் முடித்தவங்க, ஜென்ரல் மெக்கானிக்ஸ் ட்ரேட் முடித்தவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. மெக்கானிக் டீசல், மெக்கானிக் டிராக்டர், ஐசி இன்ஜின் ட்ரேட், ஆட்டோமொபைல் ட்ரேட் இதெல்லாம் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 வயசு இருக்கும் வந்து 36 வயசு உள்ளவருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 41 வந்து வயசு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 36. அதர் கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 36 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட பெயர், உங்களோட தந்தை பெயர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், உங்களோட நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ, இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா, என்ன ஸ்கூலில் முடிச்சிருக்கீங்க, எந்த காலேஜில் முடிச்சிருக்கீங்க, உங்களோட மார்க்கு, நீங்கள் மார்க்கு எந்த ஆண்டு எப்போ முடிச்சிங்க, அந்த டீட்டெயில் மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கெலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 19,500 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன்றும், எஸ்சியில் ஒன்றும், எம்பிசி ஆர் டிஎன்சியில் வந்து ஒரு வேகன்சின்னு மொத்தமாக 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதுங்க, அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 10th 12th எனி டிகிரி ஐடிஐ முடித்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் மினிமம் 18லேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், 32. அண்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 வயசும், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 34, எஸ்சி எஸ்டி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 32 வயசுன்னு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர். இந்த போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 19,500 71,900 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு வேகன்சி தான் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸ், அதாவது பிசிக்கு. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சேம் அதே தான். 18 வயசு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 34 வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19,000 71,000 அதே சேலரி தான் கொடுக்குறாங்க. இதில் ஒரு வேகன்சி தான் இருக்குது. 10th முடிச்சுட்டு டைப்பிங் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்கில் வந்து தமிழ், இங்கிலீஷ், சீனியர், ஹையர் சீனியர் கிரேட் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு. இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சேம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வெளிவந்த வேலைவாய்ப்பு பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப்சைட்டை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.